இனிய காலை வணக்கம் நண்பர்களே. ஹாப்பி ஆடி கடவெள்ளி வாழ்த்துக்கள். நான் வந்துட்டு அப்படியே காலையில் எழுந்து வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு பூ பறித்து சாமிக்கு வச்சுட்டு அப்புறமா இட்லி சாம்பார் தான் வச்சேன். மத்தியானம் லஞ்சு செஞ்சு எடுத்துகிட்டு போய் ஸ்கூலில் கொடுத்துக்கலான்னா அவங்க அப்பா வந்திருக்காங்க. ஸோ அதனால் வீட்டு பக்கத்துலேயே மல்லிகைப்பூ, பவளமல்லி, கொஞ்சம் சங்குப்பூ, வெத்தலை இதெல்லாம் எடுத்துகிட்டு அருகம்புல் இதெல்லாம் பறிச்சுட்டு போனேன். காலையிலேயே சாமிக்கு வச்சு பூஜை பண்ணுறதுக்கு தான். காலையில் இருந்து ஃபுல்லாக வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு இது பண்ணுற வரலையும் நான் லைவில் இருந்தேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். வெத்தலைப்பாக்கு, தண்ணி, பழம், பால், அப்புறம் பாயசம் மட்டும் இப்போதைக்கு செஞ்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்துட்டு பசங்களுக்கு இட்லி செஞ்சேன் இல்லையா, அதையும் நைவேத்தியத்துக்கு வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டேன் இன்றைக்கி. அப்புறமா அருகம்புல், பவளமல்லி, மல்லிகைப்பூ, சங்குப்பூ இதெல்லாம் எடுத்துருந்தேன். சாமந்தி பூலாம் நேற்று ஈவினிங்கே அரேஞ்ச் பண்ணிட்டேன். அருகம்புல்ல விநாயகருக்கு வச்சுட்டு வெள்ளருக்கு பறிச்சுட்டு வந்தேன். ஸோ அதையும் விநாயகருக்கு வச்சுட்டு பவளமல்லியெல்லாம் அள்ளி நல்லா ஃபுல்லாக தூவிட்டேன். பேலன்ஸை தான் தட்டில் வச்சு வீடியோ எடுத்தேன். பேலன்ஸை தூவிட்டு இதே அப்படியே சாமியை ஒரு ரவுண்டு எடுத்தேன். நீங்களும் வந்து கடவெள்ளி, இது ஆடி வெள்ளி, லாஸ்ட்டு வெள்ளி. நான் வேறு இதுக்கப்புறம் துர்க்கையம்மன் கோயிலுக்கு போகணும். ஸோ இன்னும் போய் கோயிலுக்கு விளக்கு போடலை. நான் ஜஸ்ட்டு பால் மட்டும் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ 10 to 12 ராவு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போட போவேன். அப்போ அப்படியே மாரியம்மனுக்கும் போட்டுட்டு, விநாயகருக்கு போட்டுட்டு, முருகருக்கு போட்டுட்டு, துர்க்கைக்கும் போட்டுட்டு வந்துடுவேன். அங்கே துர்க்கைக்கு விளக்கு போட்டு வர வழியில் ஒரு பசுமாடு நின்றுட்டே இருக்கும். டெய்லி நிற்பாவை. அவளுக்கு வெள்ளிக்கிழமை அவளுக்கு வாழைப்பழம்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் வருவேன். ஸோ இது வந்து பிரபஞ்ச சக்திக்காக நான் ஏற்றின விளக்கு. எங்கள் வீட்டில் டெய்லியும் பிரபஞ்ச சக்திக்கு 5 விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ கற்பூரம் காமிச்சு, தேவதூபெல்லாம் காமிச்சு, நெய்வேத்தியம்லாம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு விபூதி, குங்குமம், கொஞ்சம் புனுகு இதை வச்சுட்டு நான் வந்துட்டு என் பூஜையை முடிச்சுட்டு பசங்களுக்கு இட்லி ஊற்றி சாம்பார் வச்சு பசங்களுக்கு கொடுத்து அவங்களையும் ஸ்கூலில் அனுப்பிட்டேன். இது பிரபஞ்ச சக்திக்கு. எங்கள் வீட்டில் டெய்லி 5 மணிக்கு எழுந்த உடனே இந்த விளக்கை ஏற்றிடுவோம் நாங்கள் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு. ஸோ இது மகாலட்சுமிக்கு. இங்கே வந்துட்டு விநாயகர், லக்ஷ்மி, சரஸ்வதி இருக்காங்க சின்ன விக்கிரகமாக. ஸோ அதெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்கேன் நான். இந்த மஞ்சக்கயிறு வந்து ஆக்சுவலி ஆடி 18க்கு படைச்சதே எங்கள் வீட்டுக்காரருக்காக எடுத்து வச்சேன். அது அப்படியே இருக்காது அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸோட. இது ஸோ அவ்வளோதான். சாமியெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் இட்லி அடுப்பு பற்ற வச்சு பாப்பாவுக்கு தான் இதை ஊற்றினேன். இது ஏன் இட்லி இப்படி இருக்குன்னா, ராகி, கம்பு, அரிசி, வெந்தயம் இதெல்லாம் வெள்ளை சோளம் இது எல்லாத்தையும் ஊற வச்சு அரைச்சி தான் இட்லி ஊற்றுவேன் நான். ஸோ வாரத்தில் ஒரு நாள் இப்படி கொடுத்துருவேன். பாப்பாவுக்கு இட்லி ஊற்றினா பாப்பா கொண்டே ஸ்கூல் வேன் ஏற்றி விட்டுட்டு எங்கள் வீட்டு கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பாப்பா வேன் ஏற்ற போகிறேன். ஸோ வேன் ஏற்றிட்டு அப்படியே பால் வாங்கிட்டு கோயிலுக்கு பால் கொடுத்துட்டு அப்படியே வர வேண்டியது. தேங்க்ஸ்ண்ணா. ஸோ இதான் பால்காரக்கா வீடு. எங்கள் வீட்டுக்கும் பின்னாடி தெருவு. பால் வாங்கிட்டேன். கோயிலுக்கு கொண்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அங்கே எல்லாம் அபிஷேகம்